ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது டிஷ்ஷோடு வந்திருக்கேன். அதாவது ஒரு தனி நபர், ஒரு ஒன் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஹெல்த்தி கொத்து எப்படி செய்கிறதுன்னு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறப்ப ஒருத்தர் திடீர்னு வந்துட்டார். டக்குன்னு பண்ணி கொடுக்கணும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும். அதே டைம் டேஸ்டி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அதுவும் நமக்கு முக்கியம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறீங்க. அதோட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? நம்ம கடையில் சாப்பிட்ற கொத்துகள், பாஸ்தாக்கள் எல்லாமே வந்து ஆயிலி, அஜினமோட்டோ எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஓகே, நான் அந்த ஹெல்த்லி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லி காட்ட போகிறேன். அதாவது இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெறும் ஆட்டமா மட்டும்தான். சப்பாத்திக்கு பண்ணக்கூடிய ஆட்டமாவில் ரொட்டிகளை செய்து கொள்ள போகிறோம். நார்மலாக நீங்கள் ரொட்டி செய்கிற மாதிரி நாங்கள் தண்ணி விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அந்த ரொட்டிகளை தயாரிச்சுக்கிட்டு, நான் அதுக்கு எதுவுமே ஆட் பண்ணலங்க. ஒரு வெஜிடபிள் கூட நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஆனியனும், க்ரீன் சில்லியும், கறி லீஃபும், டொமேட்டோ ஒன்று மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோத்தையும் நாங்கள் நல்லா நறுக்கிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் விடுறோம். விரும்பினா பட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டு இந்த தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், அதோட கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிண்டி கொள்ளுங்க. ரொட்டி குட்டி குட்டியாக பிச்சு கொள்ளுங்க. ரொட்டி பிச்சு அதில் போட்டுட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் சால்ட்டும், கொஞ்சம் அந்த துண்டு மிளகாய், சில பேருக்கு உரப்பு பிடிக்கும், பிடிக்காது, துண்டு மிளகாய், சிறிதளவு மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டு 2 நிமிஷத்தில் கிளறி நீங்கள் டக்குன்னு குயிக்காக ஈஸியாக பரிமாறலாம். இதில் வந்து ஹெல்த்தி இருக்குது, அது ஒரு டேஸ்டியான ஒரு கொத்து டேஸ்ட்டும் இருக்குது. நாங்கள் அஜினமோட்டோ மாதிரியான எந்த ரசாயன பொருட்களும் ஆட் பண்ணல. அது ஒரு டேஸ்டியாக, நீட்டாக, அழகாக 1 நபருக்கு, அதாவது ஒரு ஆளுக்கு திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும், இல்லாட்டி குழந்தைங்களுக்கு கூட குயிக்காக எனக்கு பசிக்குதுமான்னு வேணும், குயிக்காக 2 மினிட்ஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.